நான் தான் உங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசுறேன். வணக்கம் ரவிச்சந்திரன், நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க உதயநிதி ஸ்டாலின் பேசுறேன். வணக்கம் ரவிச்சந்திரன், நல்லா இருக்கீங்களா? நான் தான் கனிமொழி பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். சமூக வலைதளங்களை திறந்தாலே நாம் தமிழர் குறித்தான செய்திகள் தான் இப்ப தலைப்பு செய்திகளாக இருக்கு. எல்லாம் ஆடியோ வெளியாவது, வீடியோ வெளியாவது, போட்டோ வெளியாவது, இதான் இப்ப பேசும் பொருளாக இருக்கு. இத்தனை கட்சிகள் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி மட்டும் எல்லா சமூக வலைதளங்களிலும் தலைப்பாக இருப்பது எங்களுக்கு பெருமைதான். இன்று நேற்று அப்படி பண்றீங்க. இதை இவர்கள் செய்வதால் நாம் தமிழருக்கு தேர்தல் அரசியலில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த போவது கிடையாது. 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நாம் தமிழர் கட்சி 31 லட்சம் வாக்குகளை வாங்கி 3வது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் தனி அந்தஸ்தை பெற்றது. அதை பார்த்த உடனேயே இவர்களுக்கு பயம் தொடங்கிவிட்டது. அதனால்தான் 2022 பல்வேறு ஆடியோக்களை வெளியிடுவது, பொய்யான ஆடியோக்களை வெளியிடுவது, பொய்யான பொம்பளைங்களை அழைச்சி வச்சுக்கிட்டு அவர்கள் என்னை கருக்கலைப்பு செய்து விட்டார், என்னை ஏமாத்திட்டாரு, என் பணத்தை ஏமாத்திட்டாரு, அப்படி இப்படின்னு சொல்லி பேச வைக்க வேண்டிய ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டது. அவர்கள் பேச வைத்ததின் விளைவு நாம் தமிழர் கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலை விட 2024 பாராளுமன்ற தேர்தலில் 5 லட்சம் வாக்குகளை அதிகமாகத்தான் வாங்கியது. அது மட்டுமல்ல, புதிய சின்னத்தில் வாங்கியது. இதை பார்த்தவுடன் அவர்களுக்கு மீண்டும் பயம் அதிகமாகிவிட்டது. இந்த நேரத்தில் எந்த கட்சியை நம்ம எதிர்க்கிறோமோ இல்லையோ, முதலில் நாம் தமிழர் கட்சியை எதிர்க்க வேண்டிய கட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம் என்ற நிலையில் அவர்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் குறித்து மட்டும்தான் இன்னைக்கு பதிவுகள் போட்டுக் கொண்டிருக்காங்க. காரணம் பயம்தான். ஒரு நபர் சவால் விட்டார், 2021 சட்டமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட ஒரு ஓட்டு அதிகமா வாங்கி காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொடக்க போட்டான். யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், யூடியூப் ரூட்டர்ஸ். வாங்கிட்டோம் 5 லட்சம் வாக்குகளை 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிகமா வாங்கிட்டோம். அவன் ஏன் சவால் விட்டான்? நம்ம இந்த மாதிரிலாம் பொய்யா பரப்பிட்டோம், சீமன் மேல ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திட்டோம், பொம்பளையை கூட்டுந்து வச்சுட்டு அப்படி இப்படின்னு சொல்ல வச்சிட்டோம், மக்கள்லாம் நம்பிட்டாங்க, எப்படியும் வாக்குகள் சரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அது நடக்காது. சமூக வலைதளங்களில் நீங்கள் பரப்பக்கூடிய பொய்யான செய்திகள் தேர்தல் அரசியலில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதை நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். உங்களுடைய யோக்கியதை என்னன்னு மக்களுக்கு தெரியும்ல. நீங்க யாரு, நீங்க திருமணம் கடந்த உறவுன்னு வச்சுக்கிட்டு நீங்க பண்ண அயோக்கியத்தனம் என்ன, லூலு குரூப் வச்சுக்கிட்டு நீங்க பண்ண விபச்சாரம் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் ஒன்றும் யோக்கியர்கள் கிடையாது. இது மாதிரி ஆடியோ வெளியாவது, இந்த மாதிரி ஆடியோ வெளியாவது, உங்க முதுகு முதல்ல திரும்பி பாருங்கடா. உங்க பொழப்பை சிரிப்பா சிரிச்ச பொழப்பு, கேவலம் காசுக்காக தானே அங்க இருக்கீங்க. ஒரு ஆங்கில ஊடகத்தினுடைய பத்திரிகையாளர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அந்த பதிவை நீங்களே பாருங்களேன். while looking at all the leaked NTK audios and photos, one thing is very clear. ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக புரிகிறது, someone is very scared of NTK அப்படின்னு போட்டிருக்காரு. எனக்கு ஒன்று மட்டும், இதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, யாரோ ஒரு நபர் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை பார்த்து மிகவும் பயந்து போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம சுபவீர பாண்டியன் மாதிரியான ஆட்கள் தான். திராவிட கூட்டம், அந்த சித்தாந்தமே பயந்து போய் கிடக்கு நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை பார்த்து. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையும். இந்த முறை தாக்கம் மக்களுடைய பார்வை பிரதமரை தேர்ந்தெடுப்பதில் கூட இருந்தாலும் இந்த தேர்தலிலும் மிகப்பெரிய அளவுக்கு கால் பதிச்சிருக்கு. பல அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, புதிய சின்னத்தில் யாராலையும் இப்படி வாக்குகள் வாங்க முடியாது அப்படின்னு பல அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. இவர்களுக்கு பதட்டம் அதிகமாயிடுச்சு. அதனால தான் இவங்க தொடர்ச்சியாக நாம் தமிழரை இப்ப அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேரா இருக்கக்கூடிய ஆணியத்தான் அடிப்பாங்க, வளைஞ்சு போன ஆணியை அடிக்க மாட்டாங்க. இத்தனை கட்சி இருக்குப்பா. பாஜக பாஜகவை எதிர்க்காம, பாமகவை எதிர்க்காம, தேமுதிகவை எதிர்க்காம, அதிமுகவை எதிர்க்காம, நாம் தமிழர் மட்டும் நீங்க இப்படி எதிர்த்துட்டு இருக்கீங்க. ஏன் எதிர்க்கிறீங்க? நீங்க நம்ப சொல்றீங்க டெபாசிட் வாங்கல, ஒரு கவுன்சிலர் கூட வாங்கலன்னு. அப்புறம் என்ன மைத்துக்கு இப்போ நீங்க எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க? உண்மையா சொல்லிட்டா நீங்க இப்படிலாம் எதிர்க்கிறதே எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆமா, அப்புறம் எங்களை பத்தி நீங்க பேசணும். அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயத்தை நம்ம ஏற்படுத்திட்டோங்கிறது ஒரு சந்தோஷம் தான் நமக்கு. வேற எந்த கட்சியையும் பத்தி பேசாமல் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் தான் எங்க பதவியில இருந்து 50-60 வருஷம் ஆட்சி ஆண்டு மக்கள் சுத்தலாம் கொள்ளையடிச்சு கனிம வளத்தெல்லாம் திருடி நல்லா கொளுத்து போய் தெரிஞ்சிட்டு இருக்கு. 10 பைசாவுக்கு வழியில மேல சுத்திக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர்ல. அப்படிப்பட்ட கட்சியை பார்த்து நீங்க பயப்படுறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய மக்கள் சக்தியாக மாறி இருக்கு. நாம் தமிழர் என்கிற அண்ணன் சீமன் அவர்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி உங்களை கதற விட்டுருக்காருங்கிறது தெளிவாக தெரிகிறது. இன்னும் நிறைய எதிருங்க. இன்னும் நாம் தமிழர் கட்சி குறித்து நிறைய ஆடியோக்கள் வெளியிடுங்க. எந்த விதமும் ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. தேர்தல் அரசியலுக்கு எந்தவித பின்னடைவையும் ஏற்படுத்த போறது கிடையாது.
சற்று மனசோர்வை ஏற்படுத்தலாம். யாருக்கு? ஆனால் இடும்பான கார்த்திக் அவரு குறித்து தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்ததை எடுத்து வெளியிட்டு அவருக்கு சற்று மனசோர்வு ஏற்படுமா ஏற்படாதா? அதை வேணா பண்ணலாம். மற்றபடி அண்ணன் சீமான் அவர்களுடைய வீரியத்தெல்லாம் உங்களால குறைக்க முடியாது. அடுத்த கூட்டம் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்தும் மின்கட்டண உயர்வு குறித்தும் நாளைக்கு கூட்டம் நடக்க போகுது சென்னையில. அங்க பேசுறத பாப்பீங்க. உங்களுக்குலாம் நாங்க தான் பதில் கொடுக்கணும், தம்பிகள் பதில் கொடுக்கணும், தலைவர்கள் பதில் கொடுக்க கூடாது. இந்த ஆடியோ இந்த வீடியோக்கெல்லாம் தலைவர்கள் பதில் கொடுக்க கூடாது, தம்பிகள் தான் பதில் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். இப்ப சுபவி சொல்றாருல, அதாவது பாஜக அதிமுகவுக்கெல்லாம் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தலைவர்கள் பதில் கொடுத்துருவாங்களாம். சீமானை நாம் பார்த்து கொள்வோம், உங்களை நாங்க பாத்துக்கிறோம், தம்பிகள் நாங்க பாத்துக்குவோம். சுபவி நீ பேசாத, உன் யோக்கியதை என்னன்னு தெரியும். பிரான்ஸ் தமிழச்சிங்கிற பெண் தொடர் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பதில் கொடுக்க துப்பு இல்லாத சுபவீர பாண்டியன் பேசுகிறான், நாம் தமிழர் சீமானை நாம் பார்த்துக் கொள்வோம் அப்படின்னு பேசுறாரு. பெரிய மனுஷன் பேசுறாரு. பெரிய மனுஷன்னா இங்க கூத்தடிச்சதெல்லாம் தெரியாது, விபச்சாரம் செஞ்சுக்கிட்டு கூத்தடிச்சதுலாம் அவங்க தெரியாது எங்களுக்கு. வெளியிடுவானுங்களாம் ஆடியோ இது ஒரு இதுன்ட்டு பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இதனால ஒரு விஷயமும் நடக்க போறது இல்லை. அக்கா காளியம்மனை குறித்து வெளியிட்ட ஆடியோலாம் பொய், எடிட் செய்யப்பட்டது, சித்தரிக்கப்பட்டது. ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு நபர் சால்வை போட வரும்போது நிதி கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு 10 பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாத விஷயத்தை ஏன் செய்றீங்கன்னு சால்வை எப்படியும் போடுவாரு. அதை நிதி கொண்டு வந்தியான்னு கேட்டது வேற இடத்துல, இந்த சால்வை போட வந்தது வேற இடத்துல. ரெண்டையும் கோத்து போட்ட அயோக்கிய பயலுக்கு தான் கொண்டு. அப்புறம் இவனுங்க இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டாங்கன்னு மக்களுக்கு தெளிவா தெரியும். இதெல்லாம் பொய்யே, உங்கள்கிட்ட இருக்க ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியும். யாரை வேணாலும் எப்படி வேணாலும் சித்தரிக்கலாம். அன்னைக்கு அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்கு. சாதாரண போன்லயே எல்லாம் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்கு. மக்கள்லாம் இதை ஒரு மயிரும் நம்ப மாட்டாங்க. நீங்க வேணா சுய இன்பம் அடைந்து கொள்ளலாம். எப்படி சுய இன்பம் அடைந்து கொள்ளலாம், அதுக்கு வேணா நீங்க பண்ணிக்கோங்க. தேர்தல் அரசியலில் ஒருபோதும் பின்னடைவை ஏற்படுத்தாது. இதற்கெல்லாம் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தலைவர்கள் பதில் சொல்ல மாட்டாங்க. அண்ணன் சீமான்லாம் இது குறித்து பதில் சொல்ல மாட்டாரு. சுபவீர பாண்டியன் உட்காந்துட்டு மேடை 1 மணி நேரம் கத்துறான், அதுக்கே அண்ணன் சீமான் பதில் கொடுக்கல. சண்டாளம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக வழக்கு போட்டாங்க, அதுக்குதான் அண்ணன் சீமான் அவர்கள் பதில் கொடுத்தாரு. தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தான் அண்ணன் சீமான் பதில் கொடுத்தாரு. சுபவீர பாண்டியனுக்கு பதில் கொடுக்கலையே, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கொடுப்போங்க. அண்ணன் சீமான் அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுவாரு. சில கேள்விகளை பத்திரிகையாளர் கேட்கும்போது இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லைங்க, அதுக்கெல்லாம் தம்பி தங்கைகளே பதில் கொடுப்பாங்க அப்படிம்பாரு. அது அண்ணன் சீமானவர்களுக்கு தெளிவாக தெரியும். எந்தெந்த விஷயத்துக்கு தம்பி தங்கைகள் பதில் கொடுப்பாங்க, எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம பதில் கொடுக்கணும்னு அவருக்கு தெளிவாக தெரியும். இந்த மாதிரி சல்லித்தனமான ஆடியோக்கள் வெளியாவது, மயிறு வெளியாவது, இது இன்னைக்கு நேற்று வெளியாயிட்டு இருக்கு. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம்னா ஒருத்தன் போட்டிருக்கான், சீமானை பற்றி சிக்கிய ஆடியோ, பதட்டத்தில் நாம் தமிழர் அப்படின்னு போட்டிருக்கான். 4 வருஷத்துக்கு முன்னாடி. எப்ப இருந்து இவனுங்க ஆடியோ அரசியல கையில எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இவனுங்க நேருக்கு நேரம் நம்ம என்னைக்குங்க மோதிருக்காங்க, இவங்க இப்படிதாங்க பண்ணுவாங்க காலங்காலமா. இதனால ஒரு தாக்கமும் ஒரு பாதிப்பும் ஏற்பட்டதே இல்லைங்க நாம் தமிழருக்கு. இது மட்டும் என்னத்தங்க பண்ணிட போகுது. அதனால தம்பிகளை சற்று மனசோர்வு அடையாமல், பதற்றம் அடையாமல் தெளிவா இருக்கணும். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நம்ம உறுதியோடு நிக்கணும். இன்னைக்கு சாதாரண பொதுமக்கள் போல சொல்வதை எல்லாம் நம்பிக்கொண்டு சுத்தக்கூடிய இளைஞர்களை நம்ம இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆய்ந்து தெளிந்து சிந்திக்கக்கூடிய ஒரு திறனும் ஆற்றலும் நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா நம்ம யாரை எதிர்க்கிறோம்? ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து, திராவிடம் என்கிற சித்தாந்தத்தை எதிர்த்து, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தாய் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியோடு கோட்பாடோடு நிக்கிறோம். நம்ம எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. பல புத்தகங்கள் நிறைய படிங்க, இந்த திராவிட அரசியல் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு புத்தகம் இருக்கு, பார்ப்பனர் சூழ்ச்சியும் மன்னர் வீழ்ச்சியும் சொல்லி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா திராவிடம்னு ஒண்ணுமே வராது. ஒன்னு திராவிடம்னு ஒண்ணு கிடையாது. பார்ப்பனர்கள் சூழ்ச்சி இருக்கு, மன்னர்கள் வீழ்ச்சி இருக்கு. ஆனா திராவிடம் இதுல எங்கேயுமே பார்ப்பனியத்தை எதிர்த்ததாக வரலாறே கிடையாது. பெண்ணடிமைத்தனம் உருவானதே இவர்களுடைய ஆட்சி காலத்துலதான், அந்த விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்துலதான். இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இவர்கள் எந்த காலத்திலும் தமிழர்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க, செய்ய போறதும் கிடையாது. 1000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்க. வாங்கிட்டு ஓட்டு போடும்போது நல்லா இடிச்சுதா? இப்ப கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க, கசக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க. 500 ரூபாய் கட்டின இடத்துல இப்ப அடுத்த மாசத்துல இருந்து 1000 ரூபாய் கட்டணும். நிலைமை அப்படி இருக்கு. 1000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்க, இன்னைக்கு எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய், தகுதி உள்ள பெண்களுக்கு. ஆனா தகுதி உள்ள குடும்பத்துக்கு மட்டும்தான் கரண்ட் பில்லை நாங்க ஏத்துறோம், மற்ற குடும்பத்துக்கு எல்லாம் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? மக்களாகிய நீங்கள் தான் புரிந்து கொண்டு சிந்திச்சு வாக்களிக்கணும். அணுகுலை வெடிச்சா யாரு சாவுவா? நம்ம மாநிலத்தில் தயாரிக்கப்பட கரண்ட், நம்ம மாநிலத்தில் தயாரிக்கப்படக்கூடிய கரண்ட் நமக்கே கட்டணும்.
கட்டண உயர்வு அதிகப்படியான அளவுல கட்டணம். அணு உலை வெடிச்சதுன்னா நம்ம தான் சாவோம். புல்லு கூட முளைக்காது அணு உலை வெடிச்சதுன்னா. நிறைய பேர் சொல்லுவாங்க அணு உலை எல்லாம் வெடிக்காது, அதெல்லாம் வந்து பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி. நிறைய இடங்கள்ல வெடிச்சிருக்கு உலகம் முழுக்க. வெடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. வெடிச்சதுன்னா புல்லு கூட முளைக்காது, 5000 வருஷம் ஆகுங்கிறாங்க புல்லு முளைக்க. அந்த மாதிரி இருக்கு. அப்ப நமக்கே மின் கட்டணம் உயர்வு. நீ அண்டை மாநிலத்துல இருந்து கரண்ட் வாங்கி தர, அப்ப நீ ஏத்திக்கிற அப்படின்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. நம் மாநிலத்தில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய மின்சாரத்தை நமக்கே கூடுதலாக கட்டணத்தை வசூல் செய்து இவர்கள் கரண்ட் தருவார்கள்னா இவர்கள் யாருக்கானவர்கள் என்று நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும். அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுவாரு. என்றோ ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் தற்காலிக வெற்றிக்காக இன்று பாடுபடுவதை விட, என்றோ ஒரு நாள் வெல்ல போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் நிரந்தர வெற்றிக்காக போராடி இன்று தோற்று போவதை மேலும் பாரு. திராவிடம் என்கிற சித்தாந்தம் என்றோ ஒரு நாள் தோற்று போகிற ஒரு சித்தாந்தம். என்னைக்கா இருந்தாலும் அது தோத்து போகும். அது நம்ம ஜென்ரேஷன் இல்லைனாலும் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல வரவங்க புரிஞ்சுக்குவோம். திராவிடம் என்பது பொய், அது ஒரு போலியான விஷயம், நம்மளை ஏமாத்துது, மக்களுக்கு நல்லது செய்யாதுங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. என்னைக்கா இருந்தாலும் தமிழ் தேசியம் இந்த நாட்டில் தலைவோங்கும், தலை நிமிர்ந்து நிற்கும், தமிழ் தேசியம் வெல்லும். ஏன்னா தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலமாகத்தான் மக்களின் வறுமையை நீக்க முடியும், மக்களின் பசியை நீக்க முடியும், மக்களுக்கு உண்டான அனைத்து வசதிகளையும் செய்து தர முடியும். நம்மளே அரிசியை உற்பத்தி பண்ணணும், நம்மளே பருப்பு காய்கறி எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிட்டா நமக்கே அதிகமான அளவுல இருக்கும், பசி பஞ்சம் பட்டினியே இருக்காது. இதை என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அண்ணன் ஐயா பழனி பாபா அவர்கள் ஒன்று சொல்லுவாரு, என் பேச்சு கனிகள் அல்ல அவ்வளவும் விதைகள் என்று சொல்லுவாரு. இப்ப நான் பேசிட்டு போறதெல்லாம் ரெக்கார்ட்ல கேசட்ல பதிவு பண்ணி வைங்க, அது வருவான் 20-50 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இளைஞன் பார்ப்பான், அப்பயே ஒருத்தன் இப்படி பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இளைஞர் படை உருவாகும் என் பேச்சை கேட்டு அப்படின்னு சொன்னாரு. அது ஐயா பழனி பாபா பேசியது முழுக்க முழுக்க தமிழ் தேசிய அரசியல். அவர் மதமாகத்தான் இருந்தார், அவர் மதத்துல ஒரு தீவிரமா இருந்தார், அது இல்லைங்கள. ஆனால் நான் தமிழன் என்பதில் உறுதியாக இருந்தார். நீங்கள் சாதியாக மதமாக நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சப்படுத்தப்படுவீர்கள். மொழியாக இனமாக நின்னுங்கள், அப்பதான் நீங்க வந்து ஒரு பலம் பெறுவீர்கள், அப்பதான் நீங்க ஆள முடியும், இல்லைன்னா ஆளப்படுவீங்க. தமிழர்கள் ஆகிய நீங்கள் இனப்பற்று கொள்ளக்கூடாது, இன வெறி கொள்ளணும்னு சொல்லி பேசிய நபர் தான் பழனி பாபா. இன்னைக்கு ஐயா பழனி பாபா பேசினாரு, பழனி பாபாவை கண்டுக்க கூட இல்லை, இஸ்லாமிய மக்கள் அவரை பயன்படுத்திக்கவே இல்லை. அப்பயும் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஐயா பழனி பாபா அவர்கள் கருணாநிதி அவர்கள் குறித்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாரு. என்னன்னா, கருணாநிதி தன்னுடைய சுயநலத்துக்காக குஷ்பு கூட கூட்டணி வைப்பாரு, குஷ்புவின் ஆதரவு சிலுக்கு சுமிதாவின் ஆதரவு என்று எந்தவித கொள்கையற்ற நிலையற்ற கோட்பாடுகளை ஏற்கக்கூடியதில் கருணாநிதி போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதே மாதிரியே குஷ்பு கூட கூட்டணி வச்சாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு அப்படி பேசிய ஐயா பழனி பாபாவையும் பயன்படுத்திக்கல இந்த மக்கள். இன்னைக்கு கடைசி நம்பிக்கையாக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறார். சீமான் அவர்களை பயன்படுத்திக் கொள்வதும் அவருக்கு ஓட்டு போடுவதும் மக்கள் தான் முடிவு பண்ணணும். நம்ம சொல்லதான் முடியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. கடைசி வரைக்கும் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த காசு 10 பைசாவுக்கு பிரயோஜனப்படாது. 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டு போடுறீங்க, அந்த 2000 ரூபாய் வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்? கரண்ட் பில் ஏறி போச்சு, எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியாது. மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கணும், இவர்கள் செய்யக்கூடிய இந்த ஆடியோ அரசியல் எல்லாம் தேர்தல் அரசியலில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, எந்தவித பின்னடைவையும் நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்படுத்தாது. இது அவர்களுக்கு தான் பின்னடைவு. இவர்கள் எப்படிப்பட்ட பிறப்பு என்பதை உறுதி செய்யும் வகையில் அவர்களே தினம் தினம் நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நாங்கள் கேவலமான அரசியல், கேவலமா தான் நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படிங்கிறத அவங்களே காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.